அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும். இன்றைய திருக்குறள் அதிகாரம் குடிசெயல் வகை, குறள் எண் 1024. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். ஒருவருடைய நல்ல ஆளுமை தன்மை என்பது என்னவென்றால், அவன் பிறந்த அந்த குடும்பத்தை நல்லபடியாக ஆளுமை செய்வதுதான் சிறந்த ஆளுமை. Great ruling for a person can be developed by ruling his family in a proper way. இதற்கு என்னுடைய துடிப்பா, தான் பிறந்த குடும்பத்தை ஆளும் தன்மையை வளர்த்துக் கொள்வதே சிறந்த ஆளுமை. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது அவனால எந்திரிக்கவே முடியலையா, ஆனா 1008 அருவா அவனுக்கு கேக்குதான் வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, ஒருத்தன் நல்ல ஆளுமை ஆக வேண்டும் என்றால் முதலில் தன் குடும்பத்தை சிறந்த வழியாக ஆளுமை செய்ய வேண்டும். ஆளுமை செய்ய வேண்டும்னா அடக்கி ஒடுக்கி மிரட்டி அப்படி இல்லை, நல்லபடியாக அதை பேணி காக்க வேண்டும். சிக்கல்கள் வரும்பொழுது சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த முடிவுகளை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அதை செயல்படுத்தும் பொழுதும் சில சிக்கல்கள் வரலாம். அந்த சிக்கல்களை கண்டு பயந்து ஓடிவிடக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருந்து விடக்கூடாது, அந்த செயலை தொகுகடின்னு கீழே போட்டக்கூடாது. அதையும் எடுத்து சிறப்பாக செய்ய வேண்டும். அப்படி தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக ஆளுமை செய்ய தெரிந்த ஒருவன் நிச்சயமாக இந்த நாட்டை மிகச் சிறப்பாக ஆளுமை செய்வான். அப்படிங்கிறது தான் ஐயன் சொல்ற அந்த அடிப்படையான விஷயம். அந்த யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அழகுன்னு. சமுதாயத்தினுடைய அழகு என்பது ஒரு குடும்பம் தான். அந்த அழகு சிறப்பாக அழப்பட்டால், ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பாக அழப்பட்டால், ஒட்டுமொத்தமாக அந்த இனமும் அந்த நாடும் இந்த உலகமே சிறப்பாக ஆளப்படும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த பொருளை இதுல ஐயன் கொண்டு போய் வச்சிருக்காரு. அப்ப தன் குடும்பத்தை ஆள்றதுன்னா என்ன, நமக்கு என்ன கடமைகள் இருக்கு, நம்ம என்ன தொழில் செய்யறோம், எந்த தொழிலை முதன்மையா செய்யறோம், அந்த தொழில ஒழுங்கா செய்யறோமா, நேரத்துக்கு அந்த தொழிலுக்கு போறோமா, அந்த தொழில நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிறோமா, அதுல இருந்து ஈட்டக்கூடிய பொருளை நேர் வழியில் அறவழியில் ஈட்டக்கூடிய பொருளை இன்னும் அதிகப்படியாக ஈட்டுகிறோமா, அதை விட குறைஞ்சு போயிட்டோமா, இல்ல ஒரு தொழில் மட்டுமல்லாம ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை உருவாக்கி நம்முடைய தொழில் நிறுவனத்தை விரிவுபடுத்துகிறோமா, நமக்கு பிறகு நம் குடும்பத்தினர் அந்த தொழிலை ஏற்று நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோமா, நம் சந்ததியினருக்கு நல்ல படிப்பு கொடுத்திருக்கோமா, படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்குமா, தம்மை விட தம் மக்கள் வாழ்வில் உயர்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்குமா, பொருளாதார நிலைமையை நம் குடும்பத்தில் எப்படி கையாளுறோம், நம்ம குடும்பத்துக்கும் நம் உறவுகளுக்கும் நம் நட்புகளுக்கும் என்ன விதமான ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு உறவு இருக்குது, நட்பு பாலம் இருக்குது, உறவு பாலம் இருக்குது. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக சிந்தித்து நேர்மையான அன்பான அணுகுமுறையை கையாள்பவன் தான் மிகச்சிறந்த இல்லாண்மை கொண்டவன். இது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும். அது இல்லாம இங்க வீடே கண்ணாபின்னான்னு சிதறி கிடக்குது, நான் நாட்டை திருத்த போறேன், நான் முதலமைச்சராக போறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான் அப்படின்னா இந்த உலகம் கேலி பேசும், கைகொட்டி சிரிக்கும். இப்ப காமராஜர் மாதிரி கல்யாணமே பண்ணிக்காம இருந்தா அது வேற விஷயம். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துல மனைவி மக்களை ஒழுங்காக காப்பாற்ற தெரியாதவன் எப்படி இந்த நாட்டுக்கு ஒரு தலைவனாக முடியும், ஒரு முதல்வனாக முடியும், இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்? இந்த கேள்வி ஒரு சாதாரணமாக இல்லாண்மை செய்யக்கூடிய எல்லா கணவன் மனைவிகள் மனதிலும் உருவாகும். அதனால முதலில் உங்கள் குடும்பத்தை பாருங்கள். அந்த குடும்பத்தை சிறந்த குடும்பமாக மாற்றுவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்யுங்கள். அதற்கப்புறம் இந்த சமுதாயத்துக்கு வாருங்கள், இந்த நாட்டை திருத்துங்கள், நாட்டை பிடியுங்கள், சமுதாய சேவை செய்யுங்கள். அதை பண்ணாம இங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், குடும்பத்தை சரியாக கவனிக்காம சமுதாயத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதராக இருந்தாலும் உங்களுடைய ஆளுமை தன்மை வெற்றி பெற்றது அல்ல, மாறாக எள்ளி நகையாடப்படும். அதனால கோயிங் டு த பேசிக்ஸ் அப்படின்னு கிரிக்கெட்ல அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிப்படையான விஷயம் குடும்பம். அங்கு சென்று நல்ல ஆளுமையை செய்யுங்கள், நல்ல ஆளுமையை கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு நாட்டிற்கு வாருங்கள், பிறகு சமுதாயத்திற்கு வாருங்கள். இந்த நாட்டிற்கும் ஒரு நல்ல ஆளுமையை உங்களால் தர முடியும் என்று இன்னைக்கு ஒரு சிலர் பேசிட்டு விஷயத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக அற்புதமான ஒரு பொருளை குரலை சொல்லி போயிருக்காரு. அதுவும் தான் பிறந்த குடும்பம்னு சொல்லிட்டாங்க. நீ பக்கத்து குடும்பத்துக்கு போய் நீ வேலை செய்யறது என்ன பிரயோஜனம்? உன் குடும்பம் பிச்சை எடுக்குது, நீ 10 குடும்பங்கள்லாம் போய் உதவி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன அதுல உனக்கு பயன் இருக்க முடியும், என்ன உனக்கு ஆளுமை தன்மை இருக்க முடியும்? அப்படிங்கறதையும் அங்க கொண்டு வந்து வைக்கிறார். அருமையான குரல். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு
தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள். நாள் சிறக்க தமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், விஷயத்தில் சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.